வாய்ஸ் எனக்கே என்னன்னு புரியல, தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு ஷூட்டில் நம்ம எந்தெந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி என்னடா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சிஸ்மியா அசோசியேஷனில் சிஸ்மியானா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அசோசியேஷன். இந்த அசோசியேஷனில் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்சஸாக கேதர் பண்ணுறது என்னோட ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே டீமாக ஒர்க் பண்ணி தான் எப்போவுமே ஷூட் பண்ணுவோம். அந்த டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது என்னோடய ஒர்க்காக இருக்குது இந்த அசோசியேஷனுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசோசியேஷனோட செக்ரட்டரி சார் வந்து என்ன விஷயங்கிறத எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறாங்க. அண்ட் நான் வந்து இன்னும் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கால் பண்ணி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேதர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க்கை நான் கரெக்டாக பார்க்கணும் இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் எந்த இன்ஃப்ளூயன்சர் வரப்போகிறான்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொடுத்த லொக்கேஷனுக்கு நாங்கள் எல்லா டீமாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வந்திருக்கவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதில் யாராவது இருந்தாங்க இன்ஃப்ளூயன்சஸ், உங்களோட ஃபேவரட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களுக்காக தான் நான் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணல. அது அந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு வேறு ஃபோனில் மிஸ் ஆனதுனால அதனால் ஆட் பண்ண முடியல. ஸோ இவங்க பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆல்ரெடி இவங்க கூட நான் வந்து இன்னொரு ப்ரொமோஷனும் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொமோஷனுக்கும் இவங்க செகண்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் வந்து ஷூட் லொக்கேஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜேர்னி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து சார் கூட எல்லாருமே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமா? எங்கள் டீமோட எவ்ரி ப்ரொமோஷன் ஷூட்க்கும் வந்து டைரக்டர் டீம் இவங்களாக தான் வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சார்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டரும் கூட. ஏன்னா வந்து எப்போவுமே அவர் எங்களுக்கு வராத விஷயத்த கூட நிறைய டேக் போயிட்டு எங்களுக்கு அந்த விஷயத்த வர வச்சுருப்பாரு. அந்தளவுக்கு எங்களுக்கு சூப்பராக ஜெல்லான ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். அண்ட் பைரி மூவி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர். ஸோ அவருமே சூப்பருங்க. நல்லா என்கரேஜ் பண்ணி கமான் சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப ரீடேக் பண்ணும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் சூப்பராக என்கரேஜ் பண்ணுவாருங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபுட்டேஜ் தான் நிறையா இருக்கும் இந்த விலாகில். ஸோ அவரோட ஃபன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள். வேறு லெவலில் ஃபன் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபஸ்ட் டைம் அவரை நான் வந்து நேராக பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சன், ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டருங்க. நிஜமாகவே அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா விலாகுக்காக சொல்கிறேன்னு இல்லை, நிஜமாகவே வந்து அவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்மக்கிட்ட ரொம்ப சூப்பராக பழகிட்டு இருந்தார். எல்லாருக்கிட்டையுமே ஈக்குவலாக ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு அந்த டே. அதையுமே பாருங்கள், விலாகில் ஆட் பண்ணியிருக்கேன். என் கையில் இருக்க வாட்ச் யாருதுன்னு கண்டுபிடிங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாட்ச் உங்களுக்கே. இந்த வாட்ச் யாருதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வாட்ச். ஸோ இங்கே யார் ட்ரெடிஷ்னலாக இருக்காங்களோ அவங்களுடைய வாட்ச் தான் இது. எஸ் பண்ணியிருப்பீங்க. தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவர் பார்த்தீங்களா, இவர் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பயங்கர ஃபேமஸ் கண்டென்ட் க்ரியேட்டருங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி ஃபன்னாக பண்ணிகிட்ருக்கோங்கிறத பார்க்கலாமா? அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அந்த டிவியில் தான் ஃபோனில் தான் பார்த்துருக்கோம். ஃபில்டர் அது கொடுத்துருந்தது. நீங்க ஃபில்டர் கேட்டீங்க இல்லையா? இல்ல அவங்க கேட்டீங்கல்ல, அதனால எல்லாம் ஃபில்டர் தான் கொடுப்பாங்க உங்ககிட்ட. அதான் கேட்டேன். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் டாபிக்
ஃபில்ட்ரு போடுறாங்க. நான் ஃபில்ட்ரு போட்டு பார்த்துக்கிறேன். இவங்க ஃபில்ட்ரு தான். சரிங்க, ஃபில்டர் டாபிக் நம்மளுக்கு தேவையில்லை. கம்மிங் டு த டாபிக். என்ன டாபிக்கே இல்லாமல் பேசுறது தானே vlog. சரியா, பேசுங்க. என்ன ஒன்று பேசுங்க சார், என்ன மாட்டி வருது. என்ன மீதி டாபிக்கை எதுவும் பேசுங்க. இன்னைக்கு வந்து ஆர்டர் பாயசம் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. பாயசம் நான் சாப்பிடவே இல்லையா? பாயசம் அங்கே தான் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு பாயசம். மொறுமொறுன்னு இல்லை, நமக்கு டேஸ்டாக இருந்தது. 11 மணிக்கு சுட்டு அது பார்சல் வர அப்படி தான் இருக்கும். பார்சல் வந்து பயங்கர சூடாக தானே கொண்டு வந்தேன். அது நான் ரொம்ப லாங்ல ட்ராவல் பண்ணி வந்ததுனால அது ஆடி போச்சு. நீங்கள் ஜெப்டில் போனால் 10 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. அது அந்த அளவுக்கு யோசிக்கல நான். காக்கா தூக்கிறதுக்கு முன்னாடி தூக்கணும் வராது. சூடா கொடுத்துடுறேன். இப்ப நான் உங்க கூட பேசி சும்மா அதுதான் வந்து யூனிக்னஸ். ஒன்று பண்ணுவாங்க, அது இந்த க்யூட்டாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவங்க நினச்சிக்கிட்டு அதுதான் க்யூட்னஸ். அப்படியே வந்துடலாம். இவங்க இல்லைவா, நீங்கள் உள்ள வாங்க. சரி, அவங்கள 2 ரூபா கொடுத்துருங்க. வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. அவர்லாம் இன்ஃப்ளூயன்சர். அவர்லாம் பேட்டிக்கெலாம் வந்தாங்க. சொல்லுங்க. இங்கே நான் கற்பகம் சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை, கற்பகம் மட்டும் ஞாபகம். கற்பகம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அதை நீங்களே சொல்லிட்டு நீங்க சொன்னா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ இருக்கேன். என் பேர் கற்பகம். பிரதர் வாங்க, நம்ம ஊரை பற்றி ஏதாவது பேசுங்க. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நான் தான் முகேஷ். என்ன இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன யாரும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. யாருங்க நீங்க? அந்த வீடியோவில் தான் சொல்கிறோம். உங்களுக்கு தெரியாதா? அவங்க கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அது பார்த்துக்கோங்க. உங்கள் வீடியோ தானே போடுறீங்க. யாராவது சொல்லுவாங்கல்ல, அப்ப பாரு. பார்த்துக்கலாம். எனக்கும் தெரியாது. ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட் வந்து ராவணன் சார் வந்து அவரோட டயலாக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், ஏன்னா அவருக்கு வந்து அடுத்து இன்னொரு லொக்கேஷனில் இன்றைக்கி டப்பிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து எங்களோட ஷாட் வரும்போது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருந்துச்சு. ஏன்னா வந்து சிங்கிள் டேக்லேயே வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த வீடியோ எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். அவரோட ஆங்கிள்லாம் பர்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக பார்க்குறவர். ஏன்னா அவர் வந்து மூவி ஷூட் பண்ணுற ஒரு டேரக்டரு, அதனால் அவருக்கு பர்ஃபெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வந்து ஷர்மிளா மேமோட வ்ளாக்ஸ் ஆக்சுவலாக இப்போ கண்டென்ட்டே இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பேசுங்க. சும்மா முடியே சரி பண்ணுங்க, அது ஒரு கண்டென்ட் தான். நீங்கள் பாருங்க, இப்போ தொடக்கிறாரு. இதெல்லாம் அறிவகையான காட்சிகள் கிடைக்காது வெளியில். பேபி நீ ஏதாச்சும் பேசு பேபி. வெல்கம் டு கிருபா கிருஷ் வ்ளாக்ஸ். இந்த விளாக் பார்த்தவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஐயா கொஞ்சம் மூஞ்சிக்கிட்ட வச்சிங்கன்னா தம்ப்நெயிலுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் அதை பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா மெர்சலாக இருக்கும். வேற மாதிரி அப்படியே இப்படியே நேராக பாருங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி. சூப்பர் சூப்பர். யார் அது? ஷர்மி மேடமா? பார்த்தீங்களா என்ன ஒரு கலகலப்பு, என்ன ஒரு ஆரவாரம். இப்படிலாம் வந்து ஷூட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் பில்டப்லாம் நான் கொடுக்க வரலைங்க. இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக நடக்கிற ஒரு ஷூட் தான். நீங்களும் மனப்பாடம் பண்ண கூடாது.
ராம் ராம் ஒரு வழியாக சூப்பராக ஷூட் முடிஞ்சதுங்க. இதோட அவுட்புட் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம எப்போவுமே வழக்கம் போல் நம்ம எந்த லொக்கேஷன் போனாலும் அந்த இடத்துல நம்மளோட ரீல்ஸை ஒன்று எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ரீல்ஸை இப்போ நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரீலுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் பாருங்கள். இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரீல் நல்லா வியூஸ் அங்கே போச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு வேறு லொக்கேஷனில் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த கான்செப்ட் முடிஞ்சு அடுத்து ஃபைனலாக ஒரு கான்செப்ட் நாங்கள் இப்போது கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேஸ்டுனா இன்சூரன்ஸ் பேஸ்டு ஒரு கான்செப்ட் எடுத்தோம். ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog-அ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சேர்ந்து இந்த ஆட்ஷூட் முடிச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து செம்மையாக மீட்டப் பண்ணி பயங்கர சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த vlog-அ பார்த்தவங்க எல்லாருமே எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டடா பாய், குட் நைட். மணி வந்து இப்போ 12:30 ஆகுதுங்க நைட்டு. சரிங்களா? டடா.